ஸ்ரீ குருபியோ நமः. வாழ்க்கைக்கு தேவையான பாரதியாரோட 5 புதிய ஆத்திச்சூடிகளும் திருவள்ளுவரோட திருக்குறளையும் வச்சு நித்திய சம்ஸ்கிருதி வழங்கும் நாட்டிய நாடகம் தான் தமிழுக்கும் மரம் என்று பெயர். டாக்டர் ராஜ்குமார் பாரதி சாரால் இசையமைக்கப்பட்டு குரு ஸ்ரீமதி வைதேகி ஹரிஷால படைக்கப்பட்டிருக்கு. விஸ்வாமித்ர முனிவர் கொடுத்த வாக்குக்காக தன் நாட்டை இழந்து குடும்பத்தையும் இழந்த போதும் வாய்மை, நேர்மை, தர்மத்தை கடைபிடித்த ராஜா ஹரிச்சந்திரன். புறாவா அக்னி தேவரும் கழுகா இந்திரதேவரும் உருமாறி சோதிக்க வந்தப்போ ஒரு துளி கூட யோசிக்காம தன் முழு உடலையும் கொடுத்த சிபி சக்கரவர்த்தி. தன் கன்றை இழந்த ஒரு மாடு நீதி கேட்டு வந்தப்போவும் வாயில்லா ஜீவன் தானேன்னு நினைக்காம அதோட துன்பத்தை தன் துன்பம் போல எண்ணி தன் மகனையே தேர்காலிலிட்ட மனுநீதி சொன்னார். துறவிகளோட தர்மத்தை மீறி மானிட தர்மத்தை கடைபிடிச்சு நதியில தத்தளிச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணை தன்னோட தோல்ல தூக்கி காப்பாத்தின ஒரு துறவியோட உயர்ந்த எண்ணத்தை சொல்ற ஒரு அழகான கதை. கண்ணகி தன் கணவன் கோவலன் திருடந்து கொல்லப்பட்ட போது தைரியமாக பாண்டிய மன்னனை எதிர்த்து தனக்கு நீதியை பெற்று கையில் ஏந்திய ஒற்றை சிலம்புடன் மதுரை மாநகரை எரித்த அந்த பெண் சக்தியை பற்றியும் சொல்றதுதான் தமிழுக்கு மரபு. குழந்தைகளுக்கு புரியற மாதிரி எளிமையாகவும் அழகாகவும் உருவாக்கப்பட்ட படைப்பு தமிழுக்கும் அறம் என்று பெயர். 7 மணிக்கு நாங்கள் மயிலாப்பூர் ஃபைனான்ஸை ஆட போகிறோம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம்க்கு வந்துருக்கேன். அதோட டிக்கெட்ஸ் வென்யூல அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ.